they are carrying the dysfunctional gene. எப்போ இந்த பாதிப்பு வெளியில் வரும்? இந்த தாய்க்கு பிறக்கக்கூடிய மகன் அம்மாக்கிட்டேருந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் வருது. அந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஜீன் இருக்கிற எக்ஸ் குரோமோசோம் வந்து அப்பாக்கிட்டேருந்து வருகிற ஒய் குரோமோசோம், அதில் இந்த ஜீன் கிடையாது. அப்போது இந்த மகன்கிட்ட ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது. அந்த ஒரு எக்ஸ் குரோமோசோமில் டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கிற தப்பான ஜீன் இருக்கும்போது அவருக்கு அந்த பாதிப்பு வரும். யூஸ்வலாக தாய்மார்கள் கேரியர்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு ஜெனரேஷன் விட்டு இது வரும்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இருந்து அவங்க அப்பாக்கிட்டேருந்து அந்த எக்ஸ் குரோமோசோம் அந்த மகளுக்கு வந்திருக்கும். அப்பாவுக்கு எக்ஸ்ஒயில் அவருடைய எக்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்கிட்டேருந்து மகளுக்கு அந்த எக்ஸ் தான் வரும். ஏன்னா அவர்கிட்டேருந்து எக்ஸ் அந்த ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கிறதுங்கிறதுனால மகளுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸ் வரும். இப்போ இந்த அம்மாக்கிட்ட இன்னொரு எக்ஸ், அம்மாக்கிட்டேருந்து வந்த எக்ஸ் அதை டாமினண்ட்டாக இருக்கிறதுனால அது வெளியில் தெரியாது, கேரியராக இருக்கும். அப்படி கேரியராக இருக்கும்போது அவர்களுடைய மகனுக்கு அது டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அந்த அப்பாக்கிட்டேருந்து இன்னொரு இவங்களுடைய சகோதரனுக்கு போயிருக்கலாமானா போகாது. ஏன்னா அந்த அப்பாவுக்கு இருக்கிற எக்ஸ் குரோமோசோமை அவர் தன்னுடைய மகனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டார். மகனுக்கு ஒய்யத்தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறார். அம்மாக்கிட்டேருந்து தான் எக்ஸ் வரப்போகுது. அப்போ அங்கே நார்மல் எக்ஸ் வந்ததுன்னா அந்த மகனுக்கு பாதிப்பு வராது. அதனால தான் இட் வில் ஸ்கிப் ஒன் ஜெனரேஷன். தாத்தாவுக்கு அப்புறம் அந்த மகள் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் வர பேரனுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடும்.